ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடல. இன்றைக்கி நம்ம ஒரு தரமான வீடியோ வந்திருக்கோம். இன்றைக்கி 1 மேட்ச் 1 கேரக்டர் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு மேட்ச் போகிறோம், அதில் ஓரின் எடுத்துகிட்டு போகிறோன்னா அடுத்த மேட்ச் வேறு கேரக்டர் மாற்றணும். எல்லா மேட்சும் ஒரே கேரக்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதான் நமக்கு இன்றைக்கி சேலஞ்ச். அதனாலே நம்ம பிஆர் போட்டுக்கலாம், சோலோ போட்டுக்கலாம், ஓரினே வச்சுக்கலாம். இதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா இது வச்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலியாரி மேப்பை போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், டெலிட் பண்ணணும். ஓகே நம்ம இங்கே இறங்கலாம். கலியாரி மேப்பை நான் அடுத்து டெலிட் பண்ணிடுவேன். பாப்போம் பண்ணலாமா வேணாமான்னு. ஓகே, நமக்கு சப்போர்ட் கிடைக்கல வீடியோ போடாதப்ப. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு மீ. டே என்னடா அது இறங்கினாலும் இப்படி லாக் ஆகுது. ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம், மெட்டி போட்டுப்போம். அங்கிட்டு ஓடுறியா, வெளியில் போகலாமா? இதெல்லாம் நம்ம இப்படியே பின்னாடி போயிடலாம். ஓகே கேர்ஃபுல் ஆகுப்பா. எப்பட்றா இப்படிலாம் ரிக்கார்ட் ஆகுது? இப்போ நம்ம இங்கே போய் ரொம்ப நாள் விளையாடினாலும் விளையாட வேற வர மாட்டேங்குது. அழுத்து இப்படி பேசானே இருக்கட்டும். இருங்க. என்னடா இது ரொமாங்கல் சொல்லாதனால கையே வர முடியுது. ஒரு 2 நாள் நிற்காம விளாண்டேன்னா வந்துடும். என்னடா முன்னாடி ஒரு அதாவது நீ ஒருத்தர் லூட் அடிக்கிறியா, ஆனால் மேலேயும் ஒருத்தர் இருக்கியான். அதான் மேலே சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுதான் சான்ஸு. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்து டேய் ஒரு புல்லட் கூட என் மேலே படலை. ஐயோ எஸ்பிடி ஷார்ட் ரேஞ்சு ஒரு கன்னும் வைக்கல. அதனால தான் என் மேலே ஒரு புல்லட் கூட படலை போல. நான் எப்படி மேலே போகிறது? அதான் இப்போ கேள்வி. சரி இந்த ஏர்ட்ராப் என்னடா இது ஆள் செத்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் கழித்து விளாட்றோம். தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேலே தான் லூட் அடிக்க போவியா? நம்மளாம் மேலே போவோம். மொத்த உணவாலையும் அவசரத்தில் காலி பண்ணிட்டேன். பாடே மேக் வச்சு ஏன்டா இப்படி அழுத்துறீங்க? இப்போதைக்கு ஓகே, மேட்ச் நல்லா தான் போகுது. அவ்வளோதானே எனிமி. ஏன் இது
எப்பாடி எப்படிலாம் அடிக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால அழித்து தான் பிடிக்க முடியும். அதனால் ஒன்ட்டா வேணும்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்பாடி இங்கேயே 4 கில் அடிச்சிட்டேன். எவனா இங்கே இருக்கானா இருங்க. ஆடா எல்லாரும் மேயா சுற்றுறீங்க. பா தரமான அடி. MP40 இருக்கு. பைசானே இருக்கட்டுமா? பைசானே இருக்கட்டும். வேறு ஏதாவது எனிமி இருக்காங்களான்னு வேறு தெரில. இது போட்டு சென்சார் பேக்கன் போடுங்க. எனிமி எவனா இருக்காங்க? ஒரு எனிமே அப்போ இங்கே இல்லை. போட்டது வேஸ்ட்டு தான். அடுத்து நம்ம கமெண்ட் போஸ்ட்டுக்கு போய் வாங்கியிருக்கலாமா அதுக்கு புல்லட்டு. எவனோ ஓ ஐயோ ஐயோ எங்கடா போய்கிட்டு இருக்க? அவன் இங்கே வாடா போக சொன்னேன். டே இன்னும் இருக்கீங்களா? ஒருத்தர் நான் இங்கே தான் மேலே பார்த்தேன். அது பிளேயரான்னு தெரியலை, ஒழுங்காக வேற பார்க்கல. இதோட தான் கார் இருக்காங்களோ. மெக்கிட் போட்டு போவோம். எங்கே பார்த்தாலும் எவனோ இருக்கிற மாதிரியே இருக்கு. வயசு எனிமி என்னை இப்போ தான் அடிச்சியான். ஆனால் எங்கேருந்து அடித்தான்னு தான் தெரில. ஓப்பனாக சுற்றுவோம். எங்கே இருக்கியா? கண்ணிலே மாட்ட மாட்டானே. ரெண்டு பேர் இருக்காங்க, அது கன்ஃபார்ம். நான் ஜோனுக்கு போய் ஆகணும். இருங்க நின்றே போவோம். எவனா ஜோனுக்கு வருவியான். இங்கேருந்து தான் நீ அடிச்சியான் தான். அட பாவி, மேலேருந்து அடிக்கிறியாடா? கையும் ஓட முடியாது, காலும் ஓட முடியாது. ஐயோ டேய், எப்படா உங்களுக்குலாம் இது வருது? ஏய் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டர் மாற்றலாம். நம்ம அலாக்கி எடுப்போம், லைனாகவே போவோம். இப்போ வந்து நம்ம என்ன கேரக்டர் எடுத்துக்கலாம்னா,
மீசா இருக்குது, ஆனால் மீசா வச்சு அதை அடிக்க மாட்டேன். பேசாமல் அயாட்டோ இருப்போமா? அதெல்லாம் இல்லை வேணாம். இல்லை, நான் என்ன கேரக்டர் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது கேரக்டர் வாங்க முடியுமான்னு வேறு தெரியல. இருங்க இஸ்மையா. ஓகே, நம்ம அலாக்கு ப்ளஸ் ஃபேஷி கேரக்டர்லாம் வச்சுட்டோம். வாங்க போகலாம். கலியார் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் டெலீட் பண்ண மறந்துடுறேன். சரிமே அங்கேயே இறங்கு. தெரிஞ்ச அலாக்கு எனக்கு தெரிஞ்ச நல்ல கேரக்டரு. நான் இங்கே மெட்கிட் போட்டு இருக்கோம். ஆனால் அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருந்தா ஜோனுக்கு போயிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, டக்குன்னு இறங்கலாம், டக்குன்னு லூட் எடுக்கலாம், டக்குன்னு பொழக்கலாம். இங்கேயே ஒரு பீஸ் இறங்குது கீழே. P90 அப்படி பின்னாடியே ஒருத்தர் இறங்கியிருக்கான். அதான் பவர் போட்டிருக்கான். எப்படா ஃபுல் டேமேஜ் கொடுத்தண்டா? டி கடுப்புடா ஈபி கேரக்டர் போட்டான்டா. டேய் எவ்வளோ டேமேஜா நானும் கொடுக்குறது. அலாக் இருந்துச்சு, அலாக் போட்டிருக்கலாம் என்னோட. நான் திரும்பி இங்கே இறங்கிட்டேன், சாக போகிறேன். ஒன்றும் கூட எனக்கு லூட்டு விட்டு வைக்கலை, எல்லாத்தையும் கொத்தா அள்ளிட்டு போயிட்டியான். எப்பாடி இங்கேயா லூட்டு இருக்கேன். பைசான் ஆடு பைசான் வச்சு தான் அழுத்து அழுத்தணும். பார்ப்போம் இந்த வாட்டி. இங்கே தான் இருக்கணும். மேலேயா கீழேயா, லெஃப்டா ரைட்டா? யோ எதுக்குடா இப்படிலாம் போய் அடிக்கிறீங்க? கடுப்புடா. கைஸ், நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து உக்காந்து நம்ம கெல்லி எடுத்துக்கலாம், கொஞ்சம் வேகமாக ஓடலாம். ஓகே, கலையை டெல் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டக்குன்னு பீக்கு மேஸில் இறங்கிடலாம். எந்தங்கன்னு கிடைக்குது? ஏகேவா? பாடே, நான் என்ன அழுத்துறேன், அவன் ஒரே அழுத்தம் முடிச்சு விட்டியா. கைஸ் நம்ம போய் ரிவெஞ்ச் எடுத்து மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு சொல்ல ஆசை தான். எப்பட்றா? அடே டி போடாடி. இஸ் மைனஸாக பாருங்க. இஸ் நெக்ஸ்ட் கேரக்டர் க்ளூ. அதுக்கு நம்ம என்ன கேரக்டர் எடுக்கலாம்னா மோக் எடுத்துக்கலாம். இருங்க என்னடா அது குழப்பம். இருங்க. ஓகே, நாங்கள் குழு எடுத்துக்கிட்டாச்சு, வாங்க போகலாம். கீழே இறங்கினோடனே யூஎம்பி கிடச்சிருக்கு. இங்கே என்னென்ன எனிமி இறங்குறாங்க வேறு தெரில. ஐயோ லேக் ஆகுதே. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவே இல்லை. தாம்சன். ஓகே,
நமக்கு ஒரு சுமாரான லூட்டு கிடச்சிருக்கு. பட் இங்கே எனிமி கிடைக்கலையே. டேய், இந்த வீணாக போன கேரக்டர் எடுத்துகிட்டு வரும்போது தாண்டா உட்பீக்கெல்லாம் கிடைக்குது. ஊன் எடுத்து வரும்போதெல்லாம் உட்பீக்கர் கிடச்சிருந்தா ஐயா மண்டை பீஸாக நொறுக்கியிருப்பேன்டா. இல்லை வீணாக போன கேரக்டர் வச்சு நான் என்ன பாடு. நான் என்ன பண்ணுவேன்? இங்கே ஒரு எனிமே இறங்கினதே ஒரு வேஸ்ட்டு. கடைசியாக இருக்குது. நான் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாமே. ஆனால் அவ்வளோலாம் இது நல்ல கேரக்டர். 3 சிப்பு இருக்குது. வேணாம், நமக்கு இந்த கண்ணே போதும். டசியாகவே இருக்கட்டும். ஏகே என்னதோட அது? சரி, ஃபஸ்ட் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போய் எனிமி இருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த கேரக்டர் இருக்கனால அந்த இடத்துல அவ்வளோலாம் அலைய வேண்டியது இல்லை. அப்புறம் ஃபேக்ட்ரியில் எந்த எனிமையும் இல்லை, அதனால் நான் பொச்சினாக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நானும் பல மணி நேரமாக எனிமே தேடுறேன். பொச்சினாக்குள்ளே எனிமி இருக்கிற மாதிரியே தெரில. அப்புறம் க்ளூ கேரக்டர் போட்டு பார்க்குறேன். ஒரு எனிமையும் இல்லை. முதல்ல இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்ததே வேஸ்ட்டு தான். அப்புறம் நான் இங்கேருந்து இங்கே வந்தாலும் ஒரு எனிமையை பார்த்தேன். அவனையும் எப்படியும் அசால்ட்டாக அடிச்சிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தோன்னே ஒரு எனிமி இருக்கான். ஐ திங்க் மேலே இருக்கேன்னு நினைக்கிறேன். மேலேயா கீழேயா தெரிலையே. அப்புறம் க்ளூ கேரக்டரு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எனிமே காட்ட வேணால் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து போர்ட்டல் வாங்கிக்கலாம். போர்ட்டல் வாங்கி மேலே 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 டே வாடா. ஐயோ விட்டு போட்டாங்க. வேறவனும் அடிச்சு புட்டியான். நினச்சண்டா மேலே இருக்கியான்னு கடுப்பா. இப்போ எனக்கு கேரக்டர்னா என்ன எடுத்துக்கலாம்? இல்லை வேணாம், சில கேரக்டர் மட்டும் எடுத்துப்போம். எல்லா கேரக்டரும் எடுக்க வேணாம். மோக்கோவே இருக்கட்டும். ஓகே, ட்ரெஸ்ஸு போடாமல் தலைவன் கேவலமாக இருக்கான். வாங்க நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு அலங்கரிச்சு விட்டலாம். எப்படி இப்போ தலைவன் எப்படி இருக்கேன்? மஸ்ஸாக இருக்கானா? வாங்க போகலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி அழைச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் அண்ட் சப்போர்ட் கைஸ். நம்ம இனிமேல் ரெகுலராக ஒரு சேலஞ்சோடு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். கமெண்டில் சொல்லுங்கள், இப்படியே வீடியோ போடலாமா இல்லை நம்ம எப்பயும் போல ரெகுலராக ரேங்க் புஷ் பண்ணுறதை மட்டும் வீடியோ போடலாமான்னு. எப்பயும் போல் நம்ம கீழே இறங்கிடலாம். நம்ம கீழே இறங்கினா ஒரு நல்ல கண்ணோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, யூஎம்பி இருக்கு. ஃபுல் டேமேஜ். யார்
அப்பாடே கொஞ்ச நேரத்தில் தோல்வி முடித்து விட்ருப்பீங்க. யோ கர்மாடி அவன் போய் ரிப்பன் எடுக்கிறான். பரவாயில்ல என்னமோ இருக்குது, ஆனால் இது திரும்பியும் வரதான் ரொம்ப நேரம் ஆகுது. அதான் கடுப்பு கொஞ்சம். பரவாயில்ல அது நமக்கு மட்டும் சாட்டஞ்சே கிடைக்கும். டபுள் விட்ரு இருக்கே, டபுள் விட்ரு இருக்கு பயமே. அழகா நிண்டியடா அப்படின்னு நான் கில் எடுத்துகிட்டு போயிருப்பேன்லடா. நான் எங்கே போய் என்ன போகுது? டேய் என்னடா இந்த தோரணம் இப்படி பண்ணுது? கொரோனா கேரக்டர் நம்ம டஸ்ஸியாக எடுத்துருக்கோம். இந்த டஸ்ஸியா கேரக்டரோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஏதாவது ஒரு 1v1 இல்லைனா 6v6 வந்து ஒரு மேட்ச் போடலாம். லாஸ்ட்டாக திரும்பி மில்லி இறங்கலாம். ஓகே இப்போ மொழி கீழே இறங்கிடலாம். அடா இந்த வாடி கண்ணே கிடைக்கல. மேகா பவிடோ ஒரு செகண்டில் முடிச்சு விட்ருப்பேன். தேம்பார் ஓட்டம் கைஸ். எனிமிலமா ஓ கைஸ் தூக்க முடியும். டேய் எனக்கே தெரியாமல் நான் அழுத்தி முடிச்சுட்டேன்டா. பீனேண்டி டேய் புல்லட் இல்லையாடா, அதுக்கு தான்டா அந்த வண்டியா. மண்டைக்கு மேலேயே ஒரு எண்ணெய். எக்ஸ்ட்ரமேட் இருக்குது, பின்னாடியே இருக்கட்டும். அந்த ஒரு பிள்ளை கண்ணு எடுத்து எடுத்துப்போம். டால்பரல் இப்போதைக்கு வேண்டாம் கைஸ். இங்கே ஒரு எனிமி இருக்கான், சவுண்ட் கேடுச்சு. மேலே தான் இருக்கேன் கன்ஃபார்ம். இங்கே வேறு போயிட்டு வருது. உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிற வீடியோவில். ஐயோ டே சண்டை போடும் போது இது பிங்கு ஆனன்னு வச்சுக்குவே. ஏய் பிங்கு என்னமோ ஆகுது. கண்ணு முன்னாடி ஒரு எனிமி ஓடுறியான். நம்ம அவனை பார்த்துட்டு ஓடுறோம். மேலேருந்து அவனை அடிச்சிடாதீங்கடே. ஜோன் வருது, ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமா. அட பாவிடே எங்கடா ஒன்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஒரு ரூம் ஸ்டார்ட் ஆகிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். நல்ல ரூமாக தான் தெரில, பார்ப்போம். அன்லிமிட்டட் க்ளோவால் இருக்குன்னா கேவலமான ரூமுக்கு இது வந்துட்டேன்னா. ஐயோ ஒன்றும் புரியலையே.
ஒரே குளோவால் வாங்கிப்போம். டெசர்டி போதான் நமக்கு. நம்மளாம் அடித்தா யாப்பாடு அள்ளிங்கதான்யா. டெஸ்ஸியா வச்சு விளையாடுறோம். என்னடா இது ஒன்லி ஒன் டாப் வைக்கல. கேரக்டர் வச்சு என்னடா எப்படி பண்ணுறீங்க? என்னையா பண்ணுறது? ரோனுக்கு போயிருக்கலாம். டெஸ்ஸியாக போட்டு 2 கிளி அக்கா தான் எடுத்திருக்கு. நம்ம 1 கிலோ எடுக்கல. நேரம் தினமும் சுமாராக பண்ணியிருக்கோம். இருங்க, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு ரத்தனை விட பயங்கரமாக இருக்கும். ஐயோ டசடி கேஸ் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இருங்க, ஆஃப்லைன் வாங்க வெளில போயிடலாம். இந்த ரூமர்ஸ் வந்தோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா தெரியல. ஆனால் பாருங்கள், ஒன்லி ஒன் டாப் இருந்து அடியை மட்டும் பாருங்கள். நல்ல ரூமா? யா, ஐ வாண்ட் இட் ப்ரோ. இப்போ பாருங்க என்னோட அடியை மட்டும். இதாண்டா நானும் எதிர்பார்த்தேன். Now woodpecker player is okay. ஒரு பீஸ் காலி. ಇಲ್ಲಿ ஒன் டாப் வேறையோ. சாரி ஆனால் எப்படி அழுத்துரு. டேய் என்னடா அழுத்தியே கொண்டுட்டீங்களேடா. ஐயோ ஐயோ ஐயோ, நம்மளோட கில்லு வரல. எமோட் கைஸ், கோழி குத்துற மோட்டு. டேய் இருடா டேய். பாருங்க பாருங்க கைஸ், பாருங்க எனக்கு கோவம் வந்துச்சுடா.
அது இப்படி மாற்றி விட்டீங்க? ஐயோ, என்னை தனியாக மாற்றி விட்டீங்களேடா. டேய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோப்ரா பண்டில்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டானா அவன் என்ன பெரிய இவனா? எமோட்டு அதான் கொடி குத்துற மாட்டு. எங்கள் ஏரியாடான்னு. டேய் என்னடா இது கைஸ், ரிவெஞ்ச பாருங்க. கோபுரம் பண்ண தண்ணியாக மாட்டிக்கிறேன். இன்னைக்கு அவனை ஃபுல் டேமேஜ். எல்லாம் மட்டும் வாடடே, உன்னை மட்டும் துரத்தி அடிப்பண்டா. இவன் நான் ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். ஐயோ வந்துடும் அடிச்சிட்டேன். எமோட்டா போடுறா, போடு எமோட் போடு. எமோட்டு காய்ஸ் 3க்கு முட்டை 4 மேட்ச் தான். இந்த கோபுரம் ஒன்று மாட்டிக்கிட்டியா? பாருங்க பயப்பிரியா நமக்கு. ஐயோ இந்த மேட்ச் மட்டும் தோற்றுடக்கூடாது. பொறுமையாகவே விளாட்லாம். தோற்றுட்டோன்னா அசிங்கமாக போயிடும். டேடி க்ளோவால் போட்டு அடைச்சுட்டியேன். விழுந்துருச்சு. என் டீமில் எல்லாரும் இருக்காங்க. டேய் க்ளோவால் போட்டு அடைச்சுட்டு தாண்டா உங்கள் வேலை. ஃபோனுக்கு வந்தானேடா நீங்கள். ஐயோ மாட்டிக்கிட்டா. உங்கள் ஃபோனுக்கு போய் வர விட்டு அடிப்போம். மாட்டிக்கிட்டேன் ஸ்கோப்ரா. சாகடே சாகடா. எமோட் ரிவெஞ்சுடா. என்ன சண்டைக்கு கூப்பிட்டாம அவன். இதே மாதிரி இன்னொரு 3 மேட்ச் ஜெயிச்சா போதும். அந்த பக்கம் எனிமி, பின்னாடி எனிமி. ஓகே ஐயோ இது அடிச்சிட்டானே. ப்ரோ ஏய் தோத்துருவோமோ? இவர் அடிக்கிறாரு ப்ரோ. 1v3 தான் ப்ரோ. நினைத்து அடிக்கலாம் ப்ரோ. ஜோனில் மாட்டி விட்டு வந்துரு ப்ரோ. யாரா 2 டவுன் ப்ரோ. நினச்சா அடிக்கலாம் ப்ரோ. விட்டுறாத ப்ரோ. ப்ரோ அவன் ஜோனில் மாட்டி விட பார்க்குறியான் ப்ரோ அடிச்சிட்டானா நீ தான் ப்ரோ லெஜெண்டு ப்ரோ. அடிச்சிரு ப்ரோ. ஐயோ ஃபுல் நமக்கு ப்ரோ. போடு ப்ரோ. குட் ஜாப் ப்ரோ. அடி ப்ரோ. அவன் சுற்றி க்ளோவால் போட்டுக்கிட்டியான். அவனை ஜோனில் மாட்டி விடுங்க. சூப்பர் ப்ரோ. அவனை ஜோனில் மாட்டி விடுங்க. ஐயோ ப்ரோ ரியலி நல்ல மேட்ச்னு நான் நல்லா விளையாடல. இவர் தரமாக விளையாண்டாரு கோவிந்தா. இன்னொன்று மேட்ச் போடுவேன். அவனே திரும்பிய மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதே ஆளுங்க தான் ரிவெஞ்ச் எடுக்கிறோம். 2-3 பேர் மட்டும் வாண்டி மாறி இருக்காங்க. ஆனால் நல்லா விளாண்டாரு. நானா ஒன்றுமே பண்ணலை.
அதே கன்ஸா? யா மண்டையெல்லாம் கழட்டி விட்னாங்க. ஏய் மேட்சே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆனால் எல்லாரும் இதே மாதிரி அழிக்கிறீங்க. இந்த கோபுரம் வண்டெல்லாம் போயிட்டு கத்தி வச்சுல அட்டுற. டேய் எதுக்குடா? ஏஎஸ் கேமிங் ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க. இவனை முடிக்க அவ்வளோ நேரம். ஓகே நம்ம கீழே எடுக்க குடு குடுன்னு விடுவோம். என்னடா இது மண்டல் அடிச்சாம எதுக்கு 153 போகுது? டேய் என்னடா இப்படி அடே ஆடம் ஆடம் ப்ரோ ரிவைவ் ப்ரோ. பா நார்டோ ஃபேஸ் ரைட்ஸ் நம்ம தான் இஸ் டப்பி. நார்டோ ஒரு பிளேயரு. கரெக்டாக மண்டைக்கே பா சாகு. என்னடா இது இப்படி? அவ்வளோதான் முடிச்சாச்சு ஃபஸ்ட் மேட்ச். ஏய் எப்படா இந்த குறுக்க நெகோசி போல அந்த மாதிரி அடிக்கிறியாடா? ரோலே கத்துருவோம். ப்ரோ பா ப்ரோ பாதி உடம்பு உள்ள இருக்கு ப்ரோ. ரிவ்யூ பண்ணு ப்ரோ. எப்பா என்னவா எப்படி பார்த்தீங்களா? தோல்லையே மாட்டான். எவ்வளோ தூரம் போகிறேன் பட் அந்த 3ஆம் நம்பர் என்ன பண்ணுறான்? ஏய் என்னடா என்ன எமௌண்ட்டை இல்லைனாலும் சரி நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எமௌண்ட். டேய் என்னடா அது மறுபடியும் நமக்கு வந்து சோதனை.
தரமான கம்பேக் கொடுத்து அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறோம்? அவங்க ஒன்றா கரெக்டாக விளாட்றீங்க. நமக்கு ஆனால் இதை போட்டு இங்கன்னு வேறு ப்ரோ ப்ரோ ரீவே ப்ரோ. அப்படியா? எங்கள் அண்ணன் உங்களை ரீவே பண்ணி சுற்றி போட்டேண்ணா. அப்பாடி ஒரு விலை சுற்றி போட்டேன். அது என்ன சுற்றி போட்டாங்களே? டேய் என்னடா இது டசரிகளுக்கு 2. ஐயோ ப்ரோ இவன் அடித்தா போதும். இன்னும் அடிக்கலையே. ப்ரோ அடிச்சிரு ப்ரோ. ஐயோ 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 ஐயோ. ஓகே க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டியான். அவன் வேறு ஒப்பிக்கர் பிளேயர் அடிப்பான் போல். அசால்ட்டாக மண்டை மேலே அடிக்கிறியான். என்ன ப்ரோ நீனு? ப்ரோ ஆடாய் செம்மையா. ஐயோ ஆனால் 2 பேருக்கு மண்டை அடி அடித்தேன். அதெல்லாம் மிரண்டாங்க. யாரா நீனு அப்படின்னு. ஆனால் கடைசி சொன்ன ஒரு விஷயம் பண்ணா பரவாயில்ல. விஷயம் நல்லா தான் இருக்கு. ஸ்கேர் இருக்கு. ஸ்கேர் எடுத்து மண்டை மேலே அழுத்தலாமா? நம்ம இங்கே இருக்கோம்னு தெரிய வச்சுக்கலாம். அங்கே எல்லோரும் மேலே இருக்கோம். அடா பாவினா, அடா பாவியடா ஏண்டா? எப்படி மண்டடி சொல்லி அடி. மூணுக்கு 3.
எஸ்எல்டியில் ஒருத்து மட்டும் விளையாட பார்ப்போம். என்னடா அது? என்ன அது? எப்படி லாஸ்ட்டாக ஒரு 11 போட்டுக்கலாம். இந்த மாதிரி சொல்லி வீடியோ இழுத்துக்கிட்டே இருக்கேன். போர் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லேர்னர்ஸில் நான் திறமையை காமிக்கிறேன். ஹலோ தமிழா? தமிழா கைஸ், தமிழ் பசங்க, நான் இதுதான் பிரச்சனை. தமிழ் அங்கே பேசிட்டு தான் கேட்காது. நான் மைக் ஆண்டி டேய் யூடி ஏய் ஸ்லாக பாருங்க. ஏய் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேவலமாக தோற்றுட்டோம். தமிழா பாட் ஏய் இந்த தருண் ஒரு பாட்டுக்கு போல. கைஸ் லாக் ஆகுது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கஷ்டப்பட்டு 1v2 பண்ணிட்டேன். It's finally 50 minutes. நம்மாலும் காலி. சே ஏ 150 கொடுத்தேனடா. ஒரு டேம் போல. பாருங்களே
பாருங்க அடிய. இங்கே பொறுமையா நிற்போம். மண்டை மேலேயே போட்டேன். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் பண்ண கிளிக் பண்ண. அப்பதான் போய் நோட்டிஃபிகேஷன். பை 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 பை.